கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய பாக்கியம் இந்த இஸ்லாம் என்ற பாக்கியம். இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தியது இந்த இஸ்லாத்தின் மூலமாக. உலகத்தில் அல்லாஹ் உங்களுக்கு கௌரவத்தை தந்தது இந்த இஸ்லாத்தின் மூலமாக. இஸ்லாத்தை விட உங்களுக்கு உயர்ந்த பாக்கியம் வேற எதுவும் கிடையாது. நீங்க மதிக்க வேண்டியது இந்த மார்க்கத்தை தான். நீங்க பின்பற்ற வேண்டியது இந்த மார்க்கம் தான். அது 2025 இருக்கலாம், 2030 இருக்கலாம். உலகம் அழியும் வரைக்கும் பின்பற்றப்படுவதற்கு தகுதியான மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். நீங்க உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் இந்த மார்க்கத்தை சரியாக பின்பற்றினால் நீங்கள் இம்மையிலும் வெற்றி அடையலாம், மறுமையிலும் வெற்றி அடையலாம். மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு நாங்கள் தயாரில்லை, ஹிஜாபுக்கு நாங்கள் தயாரில்லை, முகத்தை மறைப்பதற்கு நாங்கள் தயாரில்லை. நாங்கள் சோசியல் மீடியாவுக்கு அடிமையானவர்கள். இது இப்போது உள்ள ட்ரெண்டிங். இவ்வாறு நீங்கள் வாழ ஆரம்பித்தால் சற்று நாட்களுக்கு அது இன்பமாகத்தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ் உலகத்திலையும் கேவலப்படுத்தினான், மறுமையிலையும் கேவலப்படுத்தும். மார்க்கத்தில் விளையாடப்படாது. யாரா இருந்தாலும் சரி, ஆண்களா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம். மார்க்க விஷயத்தில் விளையாடி விடாதீர்கள். ஏன்? இது அல்லாஹ் தந்த ஆகப்பெரிய பாக்கியம். இந்த நாட்டில் உள்ள எத்தனையோ அந்நியர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் உங்களை ஒரு கலிமா சொன்ன முஸ்லிமாக தேர்ந்தெடுத்திருக்கிறான். இதுக்கு நீங்கள் அல்லாஹ்வுக்கு நெருப்பு தணலில் நெற்றியை வைத்து சுஜூது செய்தாலும் நன்றி செலுத்தி முடிக்க முடியாது. ஆகப்பெரிய பாக்கியம் இது. பலஸ்தீனுடைய வெற்றி, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம். பலஸ்தீன் விருப்பமான ஊர் தானே, அதான் கொஞ்சம் பலஸ்தீனையும் போட்டுக்கொள்ளும். பலஸ்தீனுடைய வெற்றி மூணாவது வெற்றி இஸ்லாமிய வரலாறில். முதல் வெற்றி ஹஜ்ரத் யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது வெற்றி ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், மூணாவது வெற்றி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி முழு உலகமும் தலகீழாக பிறழுது. ஹஜ்ரத் அபூபக்கர் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது வெறுமனே இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக இருந்தது ஹிஜாஸ் மாநிலம், யமன் தேசம், ஈராக்கில் ஐனு தம்ருகிற பகுதி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த இஸ்லாத்தை, இந்த உலகத்தை தலைகீழாக பிரட்டி போட்ட கலீஃபா. 10.5 ஆண்டு ஆட்சிகள், 10.5 வருடத்தில் உலகத்தில் ஒரு பொற்காலத்தை உருவாக்கியவர். மக்காவில், மதீனாவில், ஹிஜாஸில், யமனில் இருந்த இஸ்லாத்தை இந்துஸ்தான் வரைக்கும் கொண்டு போனவர். 22 லட்சம் சதுர